இப்ப நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா பிரதர், பைபிள் எதுக்கு தான் பதில் இல்ல, வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. ஏன் கேட்கிறேன் நான் ஒரு கேள்வி. நீங்க பைபிள்ல போட்டிருக்க நியமத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்க ஜீவித்தா உங்களுக்கு வேதத்துல போட்டிருக்க அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறாம இருக்கு. நீங்க அப்படி ஜீவிக்கிறது இல்ல, அதனால கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறது இல்ல. இப்போ மோசனிடத்துல ஆண்டவர் சொல்லும் போது யாத்திரா 30:14 என்ன சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக போகுன்றாரு. சரி, நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகம் உங்களிலே வந்து நிலையா இருக்கும்படிக்கு, தங்கி இருக்கும்படிக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க, ஜீவியத்தை வாழ்றீங்க? சொல்ல போனா மனசுக்கு அவ்வளவு கர்த்தருடைய ராபோஜனத்திலே பரிசுத்த திருப்பந்தியில அவர்கள் பங்கெடுக்கிறதுக்கு முன்பதாக தங்களுக்கே தெரியும் அது ஒரு பரிசுத்த பந்தின்ட்டு. அப்படியே ஒரு ஒரு அடிக்ஷனோடு அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு தீய பழக்கம், குடிப்பழக்கம், மது பழக்கம், மற்ற தவறான காரியங்கள் இப்படி இப்படி நீங்க பண்ணீங்கன்னா வேதத்துல போட்டிருக்க சாபங்கள் தான் உங்கள் மீது வரும். இல்லையா ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இளைப்பாறுதலை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருடைய சமூகம் உங்களை நிலையா இருக்கும்படிக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சொல்லுவாங்க ஒரு காரியம்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இந்த கார்ல எல்லாம் போட்டிருக்கும் பாத்தீங்களா, வாகனத்துல மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் தீன்னு சொல்லிட்டு. நீ காரை வந்து சுத்தமாக பரிசுத்தமாக நீ மெயின்டைன் பண்ணாதான் நீ அதுல சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டோ இல்ல காருக்குள்ள உட்கார்ந்து அசுத்த காரியங்களை செய்து கொண்டோ மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் தி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுனா போகவே போகாது. அப்போ நீ தான் வந்து மூடனாக எண்ணப்படுவாய். என் அன்பு பிள்ளைகளே, வேதாகமம்ன்றது என்றைக்கும் மாறாது. அந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுடைய ஒரு உறுப்பாகிலும் அது அழிந்து போவது கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்க நீங்கள் உங்களிலே நிலையாய் கர்த்தருடைய சமூகம் இருக்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பிறகு கட்டாயம் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டாயம் கட்டளையிடுவார். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சரியாத ஒரு தவறு பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி கேள்விப்பட்டேன் நான். கல்லூரியில அழகா சேர்த்து விட்டாங்க ஒரு மகனை, தீட்டான காரியத்தை பண்ணான், கடைசியில் சூசைட் பண்ணிட்டே இருந்தான். இது தேவையா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றி போட்டு கொண்டீர்கள் பார்த்தீங்களா? ஆகையால பிள்ளைகளை ஒரு காரியத்தில் இன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தருடைய சமூகம்